விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தை பொறுத்தவரை தமிழகம், இலங்கை கடலோர பகுதிகளை தொட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் கிழக்கு திசை வளிமண்டல அலை என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றைய தினம் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு இன்று வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. மேலும் செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், ராமநாதபுரம் ஆகிய 9 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் நாளைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 26ஆம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.